மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். அன்புக்குரியவர்களே, புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா என்ற புனிதரோடு புனிதரின் வாழ்வில் ஜெபமாலை பற்றி காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா என்பவர் 1902 ஜனவரி மாதம் 9 பிறந்தவர். இவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இந்த ஆன்மீகத்தை கொண்டிருந்தார் என்று சொன்னால், தன்னுடைய தினசரி வாழ்க்கை வேலைகளிலேயே இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்கிறார். நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற செயல்களில் நம்முடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் இறைவனுக்காக என்று செய்யும் பொழுதெல்லாம் நாம் ஆன்மீகத்தின் புனிதத்தன்மையினுடைய வளர்ச்சியை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தினந்தோற வாழ்வின் செயல்பாடுகளையே புனிதமாக செய்ய சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவாங்கிறவங்க அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டிருக்கிறவர். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை மரியாளை நம் வாழ்வினுடைய வழிகாட்டும் தாய் என்று நீ வைத்துக்கொள் என்று. நம்ம வாழ்வின் வழிகாட்டும் தாயாக நீ அன்னை மரியாளை வைத்துக்கொள். மரியா வழியாக போ, அது குறுகிய பாதையாக இருந்தாலும் பாதுகாப்பான வழின்னு சொல்கிறார். நீ மாதா வழியாக போ, அந்த பாதை குறுகியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு பாதுகாப்பான வழி அப்படின்னு சொல்வார். தினசரி ஜெபமாலை ஜெபிப்பதை தன்னுடைய வாழ்வின் பிரத்யோக செயலாகவே செய்து கொண்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக நாம் அதை உணர முடியும். இவர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, நீ ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் சொல்கிறல்ல, அது என்ன செய்யும், மாதா முகத்தில் புன்முறுவலை கொடுக்கும் அப்படிங்கிறாருங்க. மாதா முகத்தில் புன்முறுவலை கொடுக்குமா. ஜெபமாலை ஜெபத்தை தவறாது அன்றாடம் அவசியமாக கொள் அப்படிம்பாங்களாம். அதோடு சொல்லும் போது சொன்னாங்க, ஜெபமாலைங்கிறது அன்பின் மௌன பாடல் அப்படிங்கிறாங்க. அன்பின் மௌன பாடல் அப்படின்னா அந்த அளவுக்கு ஜெபமாலை முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கிறதுன்னு. மாதா கையை பிடிச்சிக்கிட்டே நட, பாதுகாப்பான பயணம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வா. ஆண்டவர் இயேசுவினுடைய ரகசியங்கள் எல்லாம் உன் மனதில் பதியும். நீ மரியாளோடு நடந்தால் எதுக்கும் அஞ்ச தேவையில்லை. அதனால் ஜெபமாலையோடு நீ நட. ஜெபமாலை உன்னுடைய வாழ்க்கை டெய்லி நீ செய்ய, அது கண்டிப்பாக மாதா முகத்தில் புன்முறுவலை கொடுக்கும். மாதா உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.